அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். நம்ம ஒவ்வொரு நாளும் சில ஜோதிட துணுக்குகளை பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் ஒரு எளிமையான சில ஜோதிட துணுக்குகளை பார்க்கலாம். நண்பர்களே, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. விருப்பமுடையவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். நம்ம ஒவ்வொரு மாதமும் ஜோதிட வகுப்பானது வாட்ஸ்அப் மூலமாக எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். இந்த மாதமும் 10ஆம் தேதி நெக்ஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்குது. 4 மாத வகுப்பு தான். குறைவான கட்டணத்தில் நீங்களும் ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம் வாட்ஸ்அப் மூலமாக. சரி, இன்றைக்கான சில விதிகளை பார்க்கலாம். இப்போது முதலாவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பெரும் அதிர்ஷ்டத்தை நீங்கள் பெற வேண்டுமானால் 11ஆம் பாவகம் நல்ல வலு பெற்றிருக்க வேண்டும். இப்போ 11ஆம் பாவம் உங்களுக்கு சிறப்பாக, அந்த அதிபதி உங்களுக்கு சிறப்பாக இருந்தால் உங்களுக்கு தொட்டது துலங்கும். 11க்குரியவர் பலம் பெறணும். 11ஆம் இடமும் தீசூன்யம் பெறக்கூடாது, பாதகம் தொடர்பு இதெல்லாம் பெறக்கூடாது. சரி, அதுக்கு அடுத்தது உங்களுக்கு பார்த்திங்கன்னா, குருவும் புதனும் பலம் பெறும் பொழுது பொதுவாக அந்தந்த பாவக ரீதியான பலன்கள் அது கொடுக்கும். இருந்தாலும் விருச்சிக லக்னக்காரங்களுக்கு புதன் பலம் பெறுறது, விருச்சிக லக்னக்காரங்களுக்கு புதன் பலம் பெறுவது, ஏன்னா அது என்னவாகுது, 11ஆம் அதிபதி புதன் பலம் பெற்றால் மிகச்சிறப்பான ஒரு யோகத்தை கொடுத்துடும். அதே மாதிரி ரிஷப லக்னத்துக்கு குரு பலம் பெறுவது அந்த 2 லக்னக்காரர்களுக்கும் ஒரு அருமையான ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். சரிங்களா? நீங்கள் இதை மற்ற லக்னத்துக்கும் அப்படியே எடுத்துக்கலாம். அந்த 11ஆம் அதிபதி பலம் பெறுவது அப்படின்னு எடுத்துக்கங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது சந்திரன் எந்த விதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் அப்படின்னா, சந்திரனை ஏதோ ஒரு விதத்தில் குருவும் சூரியனும் தொடர்பு கொண்டால் கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இவர்கள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப புத்திசாலித்தனமாக இருப்பாங்க. சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துக்கு குருவும் சூரியனும் பார்வை பெற்றிருந்தாலும், இல்லை குரு சந்திரனும் சூரியனும் இணைவு பெற்றிருந்து அதை குரு பார்த்தாலும் சிறப்பு தான். ஆனால் குருவும் சந்திரனும் ஒரு இடத்துல இணைவு பெற்றிருந்து அதை சூரியன் பார்த்துருந்தாலும் அதிர்ஷ்டம்தான். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, குரு எந்த பாவத்துக்கு அதிபதியாக வராரோ, உங்களுக்கு குருவும் சந்திரனும் இணைவு பெறக்கூடாது. பெற்றால் பிரச்சனைகளை நிறைய கொடுக்கும். குருவும் சந்திரனும் ஒரு பாவத்தில் இணைவு பெற்றிருந்தால் அந்த லக்னக்காரருக்கு எந்த பாவக அதிபதியாக குரு வருவாரோ அந்த பாவக ரீதியான ஜாதகருக்கு கண்டிப்பாக பிரச்சனைகள், ஒரு வீக்னஸ் இருந்து கொண்டே இருக்கும். ரைட்டா? பொதுவாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, சந்திரன் பலம் பெறுது அப்படின்னா, சந்திரன் பலம் பெற்றாலே அதிர்ஷ்டம்தான். சந்திரன் பலம் பெற்றால் விபத்து வழக்குகளை எளிதாக கடந்து போயிடலாம். ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் சந்திரன் கெடாமல் இருக்க வேண்டும். அப்படி இருப்பது மிகச்சிறப்பான ஒரு பலனை தரும். சிலருக்கெலாம் பார்த்திங்கன்னா சந்திரன் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சந்திரன் பார்த்திங்கன்னா அவயோகி நட்சத்திரத்தில் போய் நின்றுவார். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டும். நல்லா இருக்காருன்னா 6, 8, 12 தொடர்பு, பாதக தொடர்பு, அவயோகி நட்சத்திரத்தில் நிற்கிறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஓகேங்களா நண்பர்களே? மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.